நல்ல யோகம் உங்களுக்கு இந்த மாதம் காத்து கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல மனிதருடைய தொடர்பு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகிறது. 3ஆம் எண் உடையவர்களால் உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய திருப்பங்கள் ஏற்பட போகிறது. எனக்கு பிசினஸ் பண்றதுக்கு பணமே இல்லை அப்படின்னா நல்ல பணத்தோடு அவர் வருவார். உலகெங்கும் வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். நம்ம செப்டம்பர் மாத பலன்களை பார்க்க போறோம். உங்க ராசிக்கு அற்புதமான பலன்கள் காத்திருக்கு இந்த மாசம். இப்போ இந்த மாதத்துல மிதுன ராசியில செவ்வாய் பகவான் இருக்கார். அவர் செப்டம்பர் 20 அன்னைக்கு கடகராசிக்கு போயிடுவார். அதே போல கடகராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் 20ஆம் தேதியிலிருந்து குரு மங்கள யோகமாக மாறுகிறது. ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. இந்த மாதத்துல சிம்ம ராசியில சூரியன், புதன், கேது அப்படிங்கிற கிரகங்கள் அமர்ந்திருக்கு. சூரிய பகவான் இந்த மாசம் 18ஆம் தேதி உங்களுக்கு கன்னிராசியில போய் உட்கார போறாரு. 6ஆம் இடத்திற்கு காலபுருஷ தத்துவத்துடைய 6வது இடத்துல போய் அமர்வார். அதே மாதிரி செப்டம்பர் 3 அன்னைக்கு புதன் பகவான் கன்னிராசியில போய் உச்சமாகி விடுவார். செப்டம்பர் 1ஆம் தேதியே சுக்கிர பகவான் ஆட்சியாக துலா ராசியில உட்கார்றாரு. கும்பராசியிலே மாதம் முழுவதும் ராகு பகவான் இருக்கிறார். அதே போல மீன ராசியிலே மாதம் முழுவதும் சனி பகவான் வக்கரித்து இருக்கிறார். சந்திரனுடைய சஞ்சாரம் 2.25 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும். இந்த கிரகங்களை அடியொற்றித்தான் இந்த மாதத்துடைய பலன்கள் எப்படி இருக்கு நம்ம ராசிக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதற்குரிய பரிகாரத்தையும் இந்த பலன்களோட நான் சொல்ல போறேன். எனது அருமை மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு மன்னவன் பொன்னவன் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானுடைய நேரடி பார்வையில் இருக்கீங்க. அது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். உங்களுக்காக ஒரு நல்ல மனிதர், நீங்க வாழ்க்கையிலேயே ஒரு சோறு விட்டு இருக்கீங்கன்னு கூட வைங்களேன். பொதுவா ஒருத்தர் சோறு விட்டு இருக்கார், வாழ்க்கையில வறுமையில இருக்கார், ஒரு கஷ்ட நிலையில் இருக்காருன்னா ஒரு பணக்காரர் சொல்றாரு, நான் பாத்துக்கிறப்பா உன் வாழ்க்கையை, உனக்கு என்னன்னாலும் நான் உதவி செய்கிறேன், உன்னை கை தூக்கி விடுறதுக்கு நான் இருக்கேன்னு ஒருத்தர் நம்ம பக்க பலமா இருந்தா வாழ்க்கையில் எவ்வளவு நல்லா இருக்கும். அப்படித்தான் ஒரு நல்ல மனிதருடைய தொடர்பு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. குரு பகவானுடைய பார்வை உங்கள் மீது இருப்பதனால் இந்த மாதம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களால் உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகிறது. 3ஆம் எண் உடையவர்களால் உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய திருப்பங்கள் ஏற்பட போகிறது. ரொம்ப அனுகூலமா இருப்பாங்க, உங்க வாழ்க்கையை உயர்த்தி விட்டுருவாங்க. உங்களை 3ஆம் எண் உடைய ஒருவர் சந்திக்க போகிறார். அவரால் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்பட போகுது. உங்க பிசினஸ் பெரிய அளவுக்கு வளர்ச்சிக்கு கொண்டு வருவதற்கு அவர் உதவியா இருக்க போறாரு. இந்த மாசம் மகர ராசிக்காரங்க அதை கண்ணால காண போறீங்க. எனக்கு பிசினஸ் பண்றதுக்கு பணமே இல்லை அப்படின்னா நல்ல பணத்தோடு அவர் வருவார். ஒரு பிசினஸ் பார்ட்னரா வரலாம், உங்களுடைய வெல்விஷராக அவர் வரலாம், உங்கள் குடும்ப உறுப்பினராக வரலாம், யாராகவோ ஒருவர் வருவார். இறைவன் எந்த ரூபத்தில் உங்களுக்கு உதவி செய்ய போறார். பண வசதி தேடுறீங்கன்னா பண வசதி கிடைக்கும். நிறைய ஐடியாஸ் வேணும்னா நல்ல ஐடியாஸ் உடையவர் உங்களுக்கு கிடைப்பாங்க. அவங்களால பிசினஸ் பெரிய அளவுக்கு உங்களுக்கு டெவலப் ஆகும். அதெல்லாம் ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு இந்த மாதம் காத்து கொண்டிருக்கிறது. இதுல பெரிய நல்ல விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, மார்ஸ் 6th பிளேஸ்ல இருக்கு. எதிரிகள் எல்லாம் உங்களை கண்டு பயந்துகிட்டு இருக்காங்க. நிறைய மகர ராசிக்காரங்க என்ன கேட்குறீங்க, சார் எதிரி தொந்தரவு இருக்கு, அவனால பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நினைக்கிறீங்க. சில பேர் மறைமுக எதிரிகளால் ஒரு தடைகள் வருதா ஃபீல் பண்றீங்க. நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, நீங்க எதிரிகளை கண்டு பயப்பட வேண்டாம், எதிரிகள் தான் உங்களை கண்டு பயந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க ராஜ நடை போட்டு போய்கிட்டே இருக்கலாம், நல்லா இருப்பீங்க. இப்போ 3ஆம் இடத்துல சனி வக்கரம். பலருக்கு ஒரு பயம் வருது, சார் சனி வக்கரமா இருக்கு சார், எங்க ராசிக்கு அதிபதி வக்கரம் சார், சிக்கலாய் போயிடும் சார் அப்படிங்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ராசிக்கு அதிபதி வக்கரமா இருந்தா எல்லாருக்கும்லாம் சிக்கல் வந்துடுறார். அவருக்கு ஸ்தானம் கொடுத்தவர் யாரு? குரு. அந்த குரு எப்படி இருக்காரு? உச்சமா இருந்துக்கிட்டு உங்களை பார்க்குறாரு. கெடுதல்லாம் ஒன்றும் வந்துடாது. நீங்க சக்கப்போடு போட்டு ஜெயிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருப்பீங்க. அதுதான் நடக்கும். அதனால பிசினஸ்ல ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா எல்லாரும் கேட்குறாங்க, கிரகம் வக்கரப்பட்டிருக்கு சார், இப்போ வாழ்க்கை போயிருமாங்கிறாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. அந்த கிரகத்திற்கு, வக்கர கிரகத்திற்கு ஸ்தானம் கொடுத்த கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது சூப்பரா இருந்துச்சுன்னா போதும். இப்போ குரு நல்லா இருக்கிறதுனால ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ரொம்ப சிந்தனை பண்ணி செயல்படுவீங்க. இந்த காலகட்டத்தில் கல்யாணம் கண்டிப்பா பலருக்கும் ஃபிக்ஸ் ஆகுங்க. திருமண வாழ்க்கைக்காக நீங்க காத்திருக்கீங்கன்னா உறுதியாக திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய காலகட்டம், சந்தேகம் இல்லை.
நல்ல வரன் அமையும், நல்ல வசதியான வரன் அமையும், நல்ல குணநலனுடைய வரன் அமைவார். அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க ஃபேமிலியும் ரொம்ப நல்ல ஃபேமிலியா இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கும். 8ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது சேர்ந்திருக்கிறதுனால நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது உங்க அப்பாவுடைய உடல் நலம். இதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. இன்னொரு புறம் ஒரு அரசு துறையில நீங்க பணியாற்றுகிறீங்க அப்படின்னா நேர்மையா வேலையை செய்துக்கிடுங்க. இல்லைன்னா நேர்மை தவறியவர்களுக்கு தண்டனை வரலாம். அதுல கவனமா இருக்கு. புதன் பகவான் போய் செப்டம்பர் 3 பாக்கிய ஸ்தானத்துக்கு போன பிறகு பிசினஸ்ல ரொம்ப நல்லா இருக்கும். பெரிய வெற்றிகள் வரும். தொலைதூரத்து பயணங்கள் அமையும். நல்ல பயணம் அமையும். பிசினஸ் ரீதியான பயணம் வெற்றிகரமா அமையும். அவன் நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். வெளிநாட்டுக்கு டூர் போறது, வெளிநாட்டுக்கு பிசினஸ் பண்ண போறது, வெளிநாட்டுக்கு படிக்க போறது, அதுதான் அமையும். நிறைய பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். மாப்பிள்ளை யூஎஸ்ல இருக்காரு, அப்படி வெளிநாடுகள் இருக்காங்க அப்படிலாம் சொல்லுவீங்க. அப்படி நல்லா அமையும். நல்ல ப்ரொஃபஷனலா ஹைலி குவாலிஃபைடு வரன்கள் அமையும். சுக்கிரன் 10ல யோகாதிபதி 10ல இருக்கிறதுனால தொழிலில் பெரிய வளர்ச்சி தரக்கூடிய காலகட்டம். ஸோ எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் தரப்போற ஒரு மாதமா மகர ராசிக்கு இந்த மாதம் இருக்கு. இந்த மாதம் யாரை வழிபடுவது அப்படின்னா மிக முக்கியமாக நடராஜர் சிவகாம சுந்தரி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும். நடராஜர் வழிபாட்டை தினந்தோறும் மேற்கொள்ளுங்கள். பெரிய சந்தோஷம் நிம்மதியும் உங்களுக்கு பெருகுவதை கண்கூடா பார்ப்பீங்க. ஏன்னா அன்பிற்குரியவர்களே, இவ்வளவு நேரம் நம்ம ராசிகளுக்குரிய பலன்கள், நம்ம என்ன பலன் இந்த மாசம் பார்த்தோம். ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் இந்த செப்டம்பர் மாசம் இருக்கு. கண்டிப்பா நம்ம கொண்டாடணும். செப்டம்பர் 4 அன்னைக்கு கோகுலாஷ்டமி. நம்ம வீட்டு வாசல்ல இருந்து வீட்டுக்குள்ள வரைக்கும் கிருஷ்ணருடைய படங்கள்ல மாக்கோலம் போட்டு அவருடைய பாதங்களை வரைஞ்சி வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அவருக்கு நம்ம படையல்கள் படைத்து வழிபட்டால் வீட்டில் நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண செய்தி வரும். காதல் விஷயத்தில் வெற்றி கிடைக்கும். கோகுலாஷ்டமி கொண்டாடி பாருங்க. செப்டம்பர் 4. செப்டம்பர் 8 அன்னைக்கு பிரதோஷம். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகணும்னா 8 அன்னைக்கு சிவனை போய் கும்பிடணும். ஈவினிங் ஹவர்ஸ்ல எல்லா தோஷமும் விலகும். அதே மாதிரி முக்கியமானது செப்டம்பர் 10 அன்னைக்கு சர்வ அமாவாசை. நிறைய பேர் ஜாதகங்களை பார்க்குற பித்ரு தோஷம்னு இருக்கு. லைஃப்ல முன்னேற முடியாம தவிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சிறந்த ரெமடி என்னன்னு கேட்டீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு நீங்க தர்ப்பணம் கொடுப்பது தான். அது செப்டம்பர் 10ஆம் தேதி வருது. மிக மிக முக்கியமான ஒரு பண்டிகை இருக்குங்க இந்த மாசம். 14ஆம் தேதி விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தினா விநாயகரை வழிபடுவதனால் எல்லா வகையான முன்னேற்றமும் வாழ்க்கையில் வரும். நம்ம வீட்டில் பலகாரம் செய்கிற பெண்களை பார்த்தீங்கன்னா அந்த பலகார மாவை எடுத்து முதல்ல அடுப்பு பக்கத்தில் வச்சிருவாங்க. வச்சுட்டு அதை தான் பிள்ளையார நினைச்சு கும்பிட்டுட்டு பலகாரம் விட ஆரம்பிப்பாங்க. எந்த ஒரு செயலை செய்கிற போதும் பிள்ளையாரை வணங்கிட்டு தொடங்குவது என்பதுதான் நம்முடைய பண்பாடு. அப்படி விநாயக சதுர்த்தியை நாம் கொண்டாடுவோம். களிமண்ணால் விநாயகர் செய்து கொண்டாடணும். அதுதான் முக்கியம். அப்படி அவரை வழிபாடு செய்து அவருக்கு அலங்காரங்கள் செய்வது நமக்கு மிகப்பெரிய அவருடைய அனுக்கிரகத்தை பெற்றுத்தரும். ஆகவே விநாயகர் சதுர்த்தியை 14ஆம் தேதி கொண்டாடுவோம். மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த மாதம் தொடங்க இருக்கிறது. அது 27ஆம் தேதி மகாலய பட்சம் தொடங்குகிறது. பட்சம்னா 15 நாள். 27ஆம் தேதியிலிருந்து 15 நாட்கள் மாலய பட்சம்னு பேரு. நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்மை வழிநடத்துவதற்கு, நம் வாழ்க்கையை நேர்படுத்துவதற்கு இறைவன் வந்து அருள் புரிகிறார். அவங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். அவங்க பூமிக்கு வரக்கூடிய 15 நாட்கள், இந்த 15 நாட்களும் நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் முன்னோர்களுக்கு. அவர்களுக்கு திதி கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா நம்ம குடும்பத்துல என்ன தடை இருந்தாலும் சரி, நமக்கு வேலை தடையோ கல்யாண தடையோ நோய் நொடிகளோ எது இருந்தாலும் விலகும். ஆகவே மாலய பட்சம் 27ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. அதை கண்டிப்பாக கடைபிடியுங்கள். மிகுந்த நன்மைகள் வரும். இந்த மாதம் 29ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. என்ன சங்கடங்கள் இருந்தாலும் அதை விலக விநாயக பெருமானை வழிபடுவோம். மிகப்பெரிய வெற்றிகளை பெறலாம். நண்பர்களே, இவ்வளவு நேரம் நம்ம ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது பொதுவான பலன் தான். அப்போ முழுமையான பலன் எப்படிங்க நடக்கும்? நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இங்கே நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய பலனோடு உங்கள் சொந்த ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது, கிரகங்கள் எப்படி இருக்கு, ரெண்டையும் இணைச்சு தான் பார்க்கணும். அப்போது என்ன பலன்கள் ஏற்படுகிறதோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அப்படி உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு, எங்கள்கிட்ட நீங்க ஜோதிட ஆலோசனை பெற விரும்புறீங்க அப்படின்னா இங்கே எங்களுடைய செல்போன் நம்பர் இருக்கும். அந்த செல்போன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்க நேரடியாக சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்ல
நங்கநல்லூர்ல 2 இடத்திலும் நம்முடைய அலுவலகம் இருக்கிறது. நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு ஜோதிட ஆலோசனை பெறலாம். நேரா வர முடியலையா? ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. இதே எண் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண். அதுல வந்து உங்களுடைய பெயர், இப்போது நீங்க வசிக்கக்கூடிய ஊரின் பெயர் 2யும் ஒரு வாட்ஸ்அப் பதிவா எங்களுக்கு போடுங்க. எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. எங்க ஆபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாத்.